கேஸில் வந்துட்டு சிபிஐ விசாரணையை தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதிகப்படியான அதிருப்தியுடன் நீதிமன்றம் வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பரேடு பண்ணுவாங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து பரேட் பண்ணுவாங்க. வரிசையாக நிற்க வச்சு அந்த அடையாளம் பார்ப்பாங்க. அந்த அடையாளம் காண வேண்டியது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர். இது இருந்தே ஆகணும். இதை ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்ற கேள்விக்கு இவங்க சொல்லக்கூடிய பதில் தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அது ஒரு 3 பேர் வெறும் ஃபோட்டோ தாங்க வந்தது வாட்ஸ்அப்பில். நான் அதை வந்து ஒன்றும் இது பண்ணலை அப்படின்ட்டு ஹேர்ஸ்டைலை மாத்திரம் சேவ் பண்ணிடுறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அப்படியாவது லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அண்ணன் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பார்த்துருக்காரு நேரில். அவரையும் வெட்டா வந்திருக்காங்க. அவருக்கும் வெட்டு விழுந்திருக்கு. அவர் காயப்பட்டிருக்காரு. அவர் பார்த்துருக்காரு. அப்புறம் அவங்க கூட இருந்த ஒரு ஆள், அங்கே கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுங்க பரேட் பண்ணியிருக்கணுமே. இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதை கூட நீங்கள் பண்ணாமல் எப்படி நீங்கள் குற்றப்பத்திரிகை? அப்போது இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த வழக்கின் தன்மையை எப்படி கொண்டு செல்கிறார்கள் என்றால், ஒரு விசாரணை என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், எங்கே உங்களுக்கு சந்தேகமே இல்லையோ வராதோ, சந்தேகமே வராதுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்னும் துணிச்சலாக செய்வாங்க இந்த செயலை. உதாரணத்துக்கு ஒரு மனைவி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு கணவன் இறந்துட்டாருன்னா ஒரு ஆரம்பிக்கலாம். ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கே திருப்தி நீ சொல்லி முடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? திமுகவுடைய அமைச்சர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், எல்லாரோட பேரும் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. பேட்டை ரவுடி சேகர் பாபு, செல்வ பெருந்தகை, இவர்களுடைய பெயர், அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் இன்னும் எடுத்துப்போம். இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரெல்லாம் அடிபடுகிறது என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்போ அதை சிபிஐக்கு கொடுங்க. வணக்கம் இடமலம் நேயர்களே. ஒரு வருடத்துக்கும் மேலாகுது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு. இந்த கொலை வழக்கில் வந்து யாரெல்லாம் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பின் ஒருத்தரான அந்த கைதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. பல அக்யூஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்க கூட இதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்க. பெரும் புள்ளிங்களோட பேர்லாம் வந்து அடிபட்டுச்சு. இப்போது நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் சராமாரியாக சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் ரொம்ப நாளாக அதை பற்றி நம்ம பேசல அப்படிங்கிறனால அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத குறித்து கிஷோர் கே சாமிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஒரு பேசுபொருளாக ஒரு கேஸ் இருக்குன்னா அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல கேஸுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மூடி மறைக்கப்பட்டுரும். அதில் பல அரசியல் புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பல பேரோட தலை உருளும். அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி வந்து மூடி மறைக்கலான்னு தான் வந்து பார்ப்பாங்க இல்லையா? இல்லை, இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சரி, நீங்கள் கேஸில் வந்துட்டு சிபிஐ விசாரணையை தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றம் கொஞ்சம் அதிருப்தியோட இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்க மாதிரி இருக்கு. என்னென்ன கேள்விகள்? அதிகப்படியான அதிருப்தியுடன் நீதிமன்றம் வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த பரேடு பண்ணுவாங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து பரேட் பண்ணுவாங்க. வரிசையாக நிற்க வச்சு அந்த அடையாளம் பார்ப்பாங்க. அந்த அடையாளம் காண வேண்டியது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர். இது இருந்தே ஆகணும். இதை ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்ற கேள்விக்கு இவங்க சொல்லக்கூடிய பதில் தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க காவல்துறை தரப்புனா, இது எல்லாமே அவங்க ஃபோட்டோவெல்லாம் மீடியாவில் வந்துட்டதன் காரணமாக இந்த பரேடை வந்து பண்ணாலும் வேஸ்ட் தானே அப்படின்ட்டு. அதை யார் முடிவு பண்ணணும்? தினத்தந்தி பேப்பரில் வந்துருச்சு, அதில் வந்ததுன்றதுனால இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில்? இப்போ ப்ராசஸ் தானேங்க. அப்போ மீடியாவிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாமே. விசாரணையும் மீடியாலேயே முடிச்சுட்டு போயிடலாமே. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இந்த இது வரதுனால ஐனாவரம் கேஸ் அதிகப்படியாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு கேஸு. இன்றைக்கி மக்கள் மறந்து போயிருப்பாங்க. மக்களுடைய மறதி தானே இங்கே பெரிய பிரச்சனையே இருக்குது. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது ரொம்ப, இது ஏன் சுவாரஸ்யம் சொல்கிறேன்னா, அது நேரடியாக அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையிலே எங்க கூட தான் இருக்காங்க. ஐனாவரம் கேஸ் கொஞ்சம் நினைவுபடுத்துறதுக்காக என்ன, அதாவது என்னென்னா, ஒரு மைனர் பெண், சரி, 14-15 வயது தான் இருக்கும். அந்த பெண் வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சரி, தள்ளியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெண்ணுடைய சொந்த தாயாருடைய சகோதரி, சித்தி அத்தை வாட்டவர் ரிலேஷன்ஷிப்னா அவங்க தான் தள்ளி இருக்காங்க. இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து ஊரில் இருக்காங்க. ஊர்லேருந்து இங்கே கொண்டு வராங்க. நார்த் மெட்ராஸ் தான் ஐனவரம் அந்த பகுதிக்கு கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்க, இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விட்டுட்டு போனால் அந்த பெண்ணை வந்து அவங்களுடைய சொந்த உறவினரே வந்து பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துவதற்கு
அவரை தள்ளி இருக்கிறார் அப்படின்றது தான் கேஸ். அப்படி தள்ளிய பொழுது அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்க இந்த 17 பேர் 18 பேர் இவங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஒரு யூடியூபர், ம். பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு யூடியூபர், அவன் என்ன பண்ணுறான்னா இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவன் வந்து இதை போலீஸ்கிட்ட கொண்டு போகிறான். போலீஸ்கிட்ட கொண்டு போகும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ப்ராஸ்டியூஷன் கேஸு, சரி. இதை நாங்கள் எடுக்க முடியாது. ம், லேடி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ப்ராஸ்டியூஷன் கேஸ் இதை நாங்கள் எடுக்க முடியாது, தூக்கி போடுறாங்க. அப்போ அவன் யூடியூப்பில் பேச ஆரம்பிக்கிறான் இது சம்மந்தமாக. இது சம்மந்தமாக பேச ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் காவல்துறை அதை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ அவனும் ஒரு சாட்சி ஆயிடுறான் இல்லையா. அவன் என்ன சொல்கிறான், இந்த பெண்ணும் இந்த புரோக்கரும் சேர்ந்து இந்த பெண்ணை இந்த சிறுமியை வந்து இந்த பாலியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த சிறுமியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அது பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லுது. ஒரு காளான் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலதிபர்லேருந்து ஆரம்பித்து, ஒரு விஏஓ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு நபர்லேருந்து ஆரம்பித்து, எல்லாம் மெத்த படித்தவர்கள், ஒரு டென்டிஸ்ட், இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களிருந்து ஆரம்பித்து கடைநிலையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் எல்லோரும் சீரழித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. அப்போ யார் யாரெல்லாம் அக்யூஸ்ட் அப்படின்றத எடுக்கும்பொழுது அந்த புரோக்கரோட மொபைல்லேருந்து இவங்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறாங்க. அந்த புரோக்கரோடைய மொபைலில் அவன் யார் யாருக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கானோ, ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கானோ, இது எல்லாமே சிக்குது. இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சி பொறி வச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதில் கடைசி கிளைமேக்ஸ் என்னென்னா, அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் பொழுது சாட்சி அப்படின்னு இவரையும் கூப்பிட்றாங்க. ஏன்னா இவர் தானே கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த ஆளையும் கூப்பிட்டா அந்த பொண்ணு சொல்லுது, இந்த அங்கிளும் என்னை அவருடைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் என்னை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவரும் இன்வால்வ்டு அப்படின்ட்டு. கடைசியாக அவரையும் தூக்கி உள்ளே போடுறாங்க அக்யூஸ்டாக. சரியா, இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு. இந்த மற்ற 17 பேரும் காண்டில் இருப்பாங்க இவர் மேலே. எல்லாம் ஒரே செல்லு தானே காண்டில் இருப்பாங்க. ஏன் காண்டில் இருப்பாங்கன்னா, முன்னால தானே எல்லாமே வெளில வந்துருச்சு அப்படின்ட்டு. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப நார்மலாக பார்க்குறாங்க. இது நான் ஒரு மைனர் பெண், அந்த பெண்ணை இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோமே, சிறுமி இந்த மாதிரி பண்ணியிருக்கோமேன்ற அந்த திங்கிங் இல்லை, ப்ராஸ்டியூட் தானே அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு. சரியா, நாங்கள் தான் காசு கொடுத்தோமே, அவங்க தான் காசு வாங்கிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சிறுமி மைனர் அப்படின்றதுனால அவங்கள வந்து ஒரு ஹவுஸில் வச்சுருக்காங்க, காப்பகத்தில் வச்சுருக்காங்க. அந்த காப்பகத்தில் போலீஸ் போய் மிரட்டுனாங்க அந்த பொண்ணு சொல்லுது. அதையும் சொல்லிருச்சு, இப்படி வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி. ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக இதை பற்றி பேசிட்டு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக, அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜு முன்னாடி பேசினது, அந்த ஜட்ஜு ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டாங்க. கோர்ட்டே உறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் இதில் தான் பண்ணுவாங்க. அதில் அது சொன்னது, நூற்றுக்கணக்கான பேர் வந்து தன்னை சீரழித்ததாக அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல். சரியா, இது வந்து அங்கே கோர்ட்டே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அண்டு ஒரு நபர், இந்த 17 பேர்னா அந்த 17 பேர் ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்தார்கள் அப்படின்றத அது அப்படியே தத்ரூபமாக விவரிக்குது. இவர் இந்த மாதிரி பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுவார். ஒரு கடுமையான, அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் கூட விடாமல் கேட்கவே ரொம்ப கடினமாக இந்த அளவுக்கு இதையெல்லாம் அந்த பெண் வந்து விவரிக்குது. சரியா, இவங்க எல்லாம் சிறையில் இருந்த பொழுது, நான் அந்த சமகாலத்தில் தான் நானும் இருக்கேன் எனக்கு அப்படின்னும் பொழுது, அந்த சமயத்தில் இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பினாங்க. இதில் ஒரு 3-4 பேர் வயசு தெரியாது, எங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பினாங்க. எங்களுக்கு வந்து அவங்க ஆர்குமெண்ட்டே வயசு தெரியாதுன்றது தான். அதாவது அவங்க ஆர்குமெண்ட்டு, நாங்கள் அந்த பெண்ணுடன் உறவு தெரியாது, மைனர்னு இல்லை, மைனர் கிடையாது, மைனரே கிடையாதுன்னாங்க. தெரியாதுன்னு சொல்லலை, மைனரே கிடையாது அப்படின்னு தான் ஆர்குமெண்ட்டே வச்சாங்க. அந்த ஆர்குமெண்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கலன்றது வேறு விஷயம். அவங்க எல்லாருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது 15 ஆண்டுகளோ என்னமோ தண்டனை வழங்கப்பட்டதுன்றது வேறு விஷயம். ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் ஒரு 3 பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க என்னென்னா, நான் அந்த வெறும் ஃபோட்டோ தாங்க வந்தது வாட்ஸ்அப்பில், நான் அதை ஒன்றும் இது பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த பரேட் நடத்துவாங்கல்ல, இந்த பரேடில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறையில் இருக்கக்கூடிய வேறு கைதிகள் ஒரு கன்ஃபியூஷனுக்காக அவங்க எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இவங்களையும் நிற்க வைப்பாங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டும் வருவாங்க. இப்படி தான் அந்த ப்ரொசீஜர் நடக்கும். அது வரும்பொழுது வரப்போகிறாங்கன்னா, அன்றைக்கி காலையில் இந்த மாதிரி சொன்ன அந்த 3 பேர் ஹேர் ஸ்டைலை மாற்றுறான், ஷேவ் பண்ணிடுறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அப்படியாவது
லாஸ்ட் அட்டெம்ப்ட் இதுல இருந்து தப்பிக்கலாம். இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அந்த 17 பேரை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அந்த 17 பேர் குறித்து அத்தனை விவரங்களையும் பதிவு பண்ணிச்சு. ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக பதிவு பண்ணிச்சு. அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு குழுவந்தேரிக்கிட்ட வைன் ஷாப் வச்சிருக்கிற ஓனர், ஒருத்தர் விஏஓ கேலிபரில் இருக்கக்கூடியவர், நல்லா படித்தவர், ஒரு டென்டிஸ்ட், ஒரு காளான் தொழில் செய்யக்கூடிய, விவரம் தெரியாதவங்கள யாருமே எல்லாமே. அதுலேருந்து ஆரம்பித்து ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தேன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன். அவனுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, அந்த ஃபேமிலி அவன் தான் பார்த்துக்கணுன்ற நிலைமையில் இருக்குது. இப்போ அந்த ஃபேமிலி ரோட்டில் நிற்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெரேட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்படி நடக்கும். இது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நீ ஃபாலோ பண்ணலன்னா இந்த குற்றப்பத்திரிகையை நீ எப்படி தாக்கல் செஞ்ச? சரி, ஆனால் இதில் ஏன் வந்து இந்த குற்றப்பத்திரிகையை தூக்கி வெளியில் போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது இதுல முற்றிலுமா வந்து உண்மைத்தன்மையே இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற லெவலுக்கு. நீ குற்றப்பத்திரிகையை நீ வந்து தூக்கி வெளியில தான் வீசணும். எப்படி நீ தாக்கல் பண்ண? அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல. இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. யார்? அவருடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அண்ணன். அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு நேரில். அவரையும் வெட்டா வந்திருக்காங்க, அவருக்கும் வெட்டு விழுந்திருக்கு, அவர் காயப்பட்டிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அப்புறம் அவங்க கூட இருந்த ஒரு ஆள், அங்கே கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுங்க, இப்படின்னுலாம் சாட்சிகள் இருக்காங்க. அந்த கேள்வியும் கேட்டிருக்கல கோர்ட்டு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களெல்லாம் ஏன் நீங்கள் வந்து சாட்சியமாக சேர்த்து கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கல. எல்லாம் நீங்கள் பரேட் பண்ணியிருக்கணுமே, இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல. இதை கூட நீங்கள் பண்ணாமல் எப்படி நீங்கள் குற்றப்பத்திரிகை? அப்போது இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், இந்த வழக்கின் தன்மையை எப்படி கொண்டு செல்கிறார்கள் என்றால், இதை இங்கே போய் சரண்டர் ஆன நபர்கள் மட்டும்தான், மற்றவங்க யாரும் கிடையாது. இதில் சரண்டர் ஆனவங்களே ஒருத்தன் வந்து திருவேங்கடமா, ஒருத்தன் வந்து என்கவுண்டரில் போட்டு. அது எப்படி என்கவுண்டர் நம்புற மாதிரி இருக்கா? புழலில் இருந்தாலும் காவல்துறை வருவான், நீ என்னுடைய பாடி சைஸ் என்ன நீதிமன்றத்தை கூட்டு போகிறாங்கன்னா 4 போலீஸ், இந்த பக்கம் 2 போலீஸ், இந்த பக்கம் 2 போலீஸ், நடுவில் நீங்கள் தொலைச்சிருவீங்க. அதுதான் அவன் தொலையக்கூடாதுன்றது தான் 4 பேரை போடுறாங்க. சரியா? இவன் இந்த பக்கம் 2 போலீஸ், இந்த பக்கம் 2 போலீஸு. இவன் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா, நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், பாத்ரூம் போனோன்னா கூடயே வருவாங்க. நம்ம பாத்ரூம் போகிறோம், இவன் ஏன் உட்காந்து காவல் காக்கணும்? லாக் கூட பண்ணாமல் இருக்கணும். அது பரவாயில்ல, பட் இவங்க ஏன் உட்காந்து, நம்ம கஷ்டமாக இருக்குல்ல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வி ரெஸ்பெக்ட் தம் இல்லையா? அப்படின் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு தண்டனையே அவங்களும் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல. அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனில் வரோம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ ஒரு சென்சேஷனல் கேஸில் அதை எப்படிங்க நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவன் அவன் ஓடி போவானா? இங்கே புழல்லேருந்து ஓடி போனான், இங்கே மாதாவரம் வரைக்கும் ஓடினானா? புழல்லேருந்து மாதாவரம் வரைக்கும் ஓடி போய் அங்கே ஒரு டின் ஷெட்டுக்குள்ளே தகர இதுக்குள்ள கொட்டைக்குள்ளே போய் அங்கே ஒரு துப்பாக்கியை ஒழித்து வச்சுருந்தானோ, அந்த கள்ள துப்பாக்கி எடுத்து சுட வைத்தானோ. சுட வந்தபோது இவங்க திருப்பி சுட்டு கொண்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நிச்சயமாக நம்புற மாதிரி இல்லை. ஸ்டேஜ் தான், அப்படியே ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் தெரியுது. அப்படி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுடைய பின்புலம், இவர்கள் கூலிப்படையினர்னு வச்சுப்போம். இவர்கள் கூலிப்படையினர் என்றால் இவர்களுக்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் யார்? இவர்களை செயல்படுத்தியவர் யார்? இதில் ஏதோ ஒரு பெரும்புள்ளி இருக்கணும். இந்த பெரும்புள்ளி யார்? யாராவனா இருக்கலாம். அதே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ இதை மறைப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே தான் நம்ம விஷயத்துக்கு வரோம். காவல்துறையுடைய தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற அந்த டாக்குமெண்ட்டு, சரியா? இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அஃபிடவிட்டு, அவங்க போட்டிருக்க அஃபிடவிட்டு. இந்த அஃபிடவிட்டில் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 14வது பக்கத்தில் இந்த விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். என்னென்னா, இட் இஸ் ஃபர்தர் சப்மிட்டட், அதாவது சிபிஐ விசாரணை வேண்டாம் என்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இட் இஸ் ஃபர்தர் சப்மிட்டட் that the wife of accused, deceased ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் and other family members are fully satisfied with the investigation conducted by the third respondent. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முழு திருப்தியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம she cooperated with the investigation as the respondent police is particular about bringing all the accused involved in this case to book. நம்மளுடைய கேள்வி, ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி அத்தாரிட்டியா? அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்து கேஸ் ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி, அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நீ சொல்கிறதுக்கு நீ யார்? ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி இந்த கேஸ் அப்படியே விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன் நான். யார் வேணால் குற்றவாளியாக இருக்கலாமே, யார் வேணால் எழுதி விட்டுருலாம். உங்களுடைய பார்வை என்பது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ஒரு விசாரணை ஆணையத்துடைய அல்லது விசாரணை செய்யக்கூடிய
ஒரு ஏஜென்சி, ஒரு துறையுடைய பார்வை எல்லா இடத்துக்கும் போகும். எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா ஒரு விசாரணை? ஒரு விசாரணை என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், எங்கே உங்களுக்கு சந்தேகமே இல்லையோ, வராதோ, சந்தேகமே வராதுன்னு இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இன்னும் துணிச்சலா செய்வாங்க இந்த செயல. உதாரணத்துக்கு ஒரு மனைவி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு கணவன் இறந்துட்டாருன்னா ஒரு கேஸ் ஆரம்பிக்கலாம். ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? அப்போ அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கே திருப்தின்னு நீ சொல்லி முடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் மீது ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களிருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்ற தகவல். இது அதிகார வர்க்கம்னா முக்கியமா தான் பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சு சொல்றேனே. இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு. அவரே இதுல இன்வால்வ் சேகர் பாபுவோட இருக்கக்கூடிய அந்த லோகேஷ்னு ஒருத்தன். இவங்க எல்லாரும் என்னன்னா, அந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடம் இருக்கு பாருங்க. அதை சுத்தி இடங்களை வாங்கியிருக்காங்க. அதை சுத்தி ஒரு 120 ஏக்கரை வளைச்சு போட்டிருக்காங்க. ஓகே. அதோடைய விலையை ஏத்துறாங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தை மக்களிடம் கொண்டு போய் அதை விற்பனை செய்வதற்காக ஆம்ஸ்ட்ராங் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ கேள்வி என்ன இங்கே வருது அப்படின்னா, சேகர் பாபு எதற்காக இதில் தலையிட வேண்டும்? இந்த 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 பேட்டை ரவுடி சேகர் பாபு இதில் ஏன் தலையிட வேண்டும்? இதில் இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னாக்கா, காவல்துறையைச் சேர்ந்த ஒரு பெண் அதிகாரியை அவங்க திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக அவங்க அமர்த்தியிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா, அந்த பெண் காவல்துறை அதிகாரி வைத்து மிரட்டப்பட்டிருக்கிறாரோ, உளவு பார்க்குறாங்க, ஆமாம் மிரட்டுறாங்களோ, உங்களுடைய சொத்து எல்லாமே நாங்கள் அபகரிச்சுவோம், நீங்கள் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. சரியா? இப்போ அப்படியே சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழக பகுஜன் சமாஜ், அது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு போய் அரசியல் தலைவர்கள்லாம் போய் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்கு நாங்கள் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இந்த விவகாரத்தை பெரிதாக எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான் நாம சந்தேகம் எழுதுங்கிறீங்க. சந்தேகம் கண்டிப்பாக எழுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்லேயே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஏன் சிபிஐக்கு போகக்கூடாது? இன்றைக்கி நீதிமன்றம் உங்களை காரி துப்பி இருக்கு. எத்தனை முறை தான் துப்பும்? இதில் என்ன கொடுமை அப்படின்னா, காவல்துறை ஒரு திறமையான காவல்துறை, ஆனால் அந்த காவல்துறையை செயல்படாமல் வைப்பதன் காரணமாக இந்த காவல்துறைக்கு தொடர்ந்து களங்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. ஒரு திறமையான காவல்துறை, ஒரு திறமையான காவல் ஆணையர், இப்படி எல்லாம் இருந்தும் அவங்கள செயல்பட விடாமல் இப்படி இவ்வளோ பங்கிலிங் பண்ணுவீங்களா? சிம்பிள் ப்ரொசீஜரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இப்போ ஒட்டுமொத்த சார்ஜ் ஷீட்டுக்கு வெளில போட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? மீண்டும் முதலேருந்து ஆரம்பிப்பீங்களா? எவ்வளோ அசிங்கம் இது! அதுவும் இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ்லேயே இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காவல்துறை எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிருக்குன்றதை பாருங்கள். இந்த காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சருடைய திறமை என்னவா இருக்குன்றதை இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான பரிந்துரையை வந்து செஞ்சிருக்காங்க நீதிமன்றம்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவங்க பதில் காத்திருப்பாங்களா? நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை இருக்கு. ஓகே. அதனால அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்றது பார்க்கணும். இப்போ கேள்வியை கேட்டிருக்காங்க, நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறது. இதற்கு அரசாங்கம் தரப்பு என்ன பதில் சொல்ல போறாங்க பார்ப்போம். இதுவரையில் சொன்ன பதில்கள் ஏற்கும்படியாக இல்லை. மீடியாவில் வந்துருச்சு, அதனால நாங்கள் மீடியாவில் வந்துருச்சா நீங்கள் தான் கசிய விட்டீங்க மீடியாவில். ஏன் நீங்கள் மீடியாவில் கசிய விட்டீங்க? ஸ்டாலினை பற்றி ஒரு தகவல் என்றால் மீடியா போடக்கூடாதுன்னு டிஐபிஆர் வச்சு மிரட்டுறீங்கள. ஏன் இந்த மாதிரி வழக்கில் இந்த மாதிரி பொறுப்பற்ற விதத்தில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் காவல்துறையிடம் இருந்து தானேங்க அந்த ஃபோட்டோலாம் வெளில போகும். வேறு எப்படிங்க அந்த ஃபோட்டோலாம் வெளில போகும்? அக்யூஸ்டோட ஃபோட்டோ எப்படிங்க வெளில போகும்? அதுதான் 17 பேர், எவ்வளோ பேரோ, ஒவ்வொரு 6 பேரோ 7 பேரோன்னு வச்சுக்கோங்க. 7 பேர் 6 பேர்னா இவங்களுடைய ஃபோட்டோ வந்து காவல்துறையிடம் தானே கசியணும். அப்போ அது அப்படி தானே முதல்ல கசிஞ்சிருக்கணும். சரி, அப்படி கசியலை, நீங்கள் அவங்க பேரை வைத்து மட்டுமே தேடி எடுத்து விட்டார்கள் விட்டாலும் கூட இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக வச்சு நீங்கள் பரேட் நடத்த மாட்டீங்களா? கேள்விகள் எழதான் செய்யும். அதை தான் நீதிமன்றம் வந்து கடுமையான கேள்விகளை வந்து இப்போ வந்து ஒரு திமுகவுடைய அமைச்சர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், எல்லாரோட பேரும் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. பேட்டை ரவுடி சேகர் பாபு,
செல்வ பெருந்தகை இவர்களுடைய பெயர், அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துப்போம். இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரெல்லாம் அடிபடுகிறது என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்போ அதை சிபிஐக்கு கொடுங்க. ஸோ தமிழக அரசின் பதிலுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நீதிமன்றம் அதுக்கு ஆமா. மேலே என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இந்த கேஸை குறித்து வந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ்களை வந்து நம்ம நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மிக்க நன்றி உங்களுடைய பதில்களுக்கு.